ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு ஃப்ரூட்ஸ் பக்கம் வந்தாச்சுங்க. நாளைக்கு சித்திரை பண்டிகை இதெல்லாம் வாங்கணும் இல்லைங்க. சரி பார்க்கலாங்க விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க வேண்டியதான். நைட்டே சரி காலையில் சாமி கும்பிடணும் இல்லைங்களா, அதனால் ஃப்ரூட்ஸு அப்புறம் தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ரெடி பண்ணி வச்சா தான் அப்புறம் காலையில் எந்திரிச்சோடனே கண்ணு முழிக்கும் போது நம்ம கனியில் முழிக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இல்லை, என்கிட்ட இருக்கிறத வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 5-6 வகை பழம்தான் வாங்க முடிஞ்சுங்க. ஏன்னா ரொம்ப சித்திரக்கனிங்கிறதுனால ரொம்ப ஓவர் ரேட் ஆகி போச்சு. அப்புறம் உப்பு, மஞ்சள், அரிசி, குங்குமம், வெள்ளி, தங்கம், கண்ணாடி வச்சுருக்குறேனுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயிரத்தெட்டு வேலை கிடக்குதுங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் ஊரில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாமா. சரி அதையும் போய் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் தான் இங்கே நின்றுட்டுருக்குறேங்க. சரி எப்படியோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள் எங்கள் ஊரெல்லாம். ஹிந்தி படங்களாமா. கோலத்தோடு போட்டுங்க, பச்சரிசி கோலம் போட்டு ஒரு கோல்டு அவுட்டிங் கொடுத்துட்டேனுங்க. சிம்பிளாக தான் இருக்கும். சரி அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. சரி சாமியும் கும்பிட்டு சிறப்பாக கும்பிட்டாச்சுங்க. எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா சித்திரக்கனி நல்லா கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. சரி எதுவாக இருந்தால் என்ன, குடும்பம் நல்லா இருக்கட்டும் தான் நம்ம இதையெல்லாம் செய்கிறோம். உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு போச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மனசுக்கே ஒரு தனி திருப்தி இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக சாமிக்கு அலங்காரம் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்து செய்யும் போது நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது இல்லைங்களா. அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரி வெயில் நல்லா அடிக்குதுன்னு சொல்லி சரி கொஞ்சம் பச்சரிசி வடகம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்புறம் அந்த மழை காலத்துக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டு திருவிழாங்களா, அதனால காலையில் போக சாயங்காலம் சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க. சின்ன கோயில் தான் இருந்தாலும் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இந்த வருஷம் சித்திரை பண்டிகை எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. எப்படியோ சூப்பராக போயிடுச்சு. மனசு திருப்தியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.